Om Shanti. So, welcome all of you to the Values for Life ஓம் series சாந்தி. special. உங்கள் அனைவரையும் வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ் ஸ்பெஷல்ல வரவேற்கிறோம். The topic இன்னைக்கு is நம்ம கூட spiritual significance of Mahashivaratri. மகா So, சிவராத்திரியினுடைய today in ஆன்மீக this, மகத்துவத்தை we பத்தி start தெரிஞ்சுக்க with போறோம். 1 minute of silence invoking the Supreme Being. இப்போ ஒரு நிமிட அமைதியில் Something unique. பரமாத்மாவை We'll be அவதா playing a song in Hindi, ஆவானம் subtitled செய்துட்டு in English, explaining you the ஒரு entire பாட்டு spiritual போடப்படும். அதுல significance of the song itself, of what is சிவபாபாவுடைய சாங் ஒன்று ப்ளே ஆகும். அதுலேயே அவருடைய அனைத்து மகிமையும் சப்டைட்டில்ல வரும். Santosh Didi will do it later for all of us. So let's அதுக்கப்புறமா சந்தோஷ் spend தீதி a few நமக்கு minutes, அந்த டாக் spend கொடுப்பாங்க. time in meditation, invoking the Supreme Being through the song. அடுத்த The ஒரு song சில நிமிடங்கள் பரமாத்மாவை நாம மெடிடேஷன் பண்ணி ஆவாகனம் பண்ணலாம். मन आशुतोष शिव
न कोई शिव के बाद है। So, Om Shanti. Thank you all of ஓம் you. சாந்தி. Thank you so much, Santosh நன்றி Didi, எல்லாருக்குமே. as always, to the Values for Life series. சந்தோஷ் தீதி, உங்களுக்கு நன்றி. I must say a big வேல்யூ ஃபார் thanks லைஃப் because சீரீஸ்ல ஜாயின் பண்ணுங்க. just was one phone call away. She said, yes, I'll be there. ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண உடனே ஜி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கியான் சரோவர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா தெரியும் தீதிக்கு பத்தி. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட தீதியை பத்தி பார்க்கலாம். தீதி வந்து ரஷ்யா முழு ரீஜனுக்கும் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயிண்ட் ரீஜனல் கோஆர்டினேட்டரா ரஷ்யா சிஏஎஸ் பால்டிக் ரீஜனுக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கோடைய டைரக்டரா இருக்காங்க. NGO, which we say the St. Petersburg Brahmakumaris Center. And I must tell you, her CV is amazing. But in brief, அவங்களுடைய பயோடேட்டா வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. she was born in Delhi and she has அவங்க டெல்லியில பிறந்தாங்க. a graduate from University of Delhi in March 1983. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியோடைய கிராஜுவேட் 1983ல. அப்புறமா பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரி ஜுவாலஜில எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு She also did a 3-year advanced diploma course in the Russian language, which she was பிஎஸ்சி பண்ணும்போதே அவங்க அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா மொழியில. இது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான டிவைன் டிராமான்னு தான் சொல்லணும். அதனால தான் அவங்க இப்போ அங்க ரஷ்யால சேவை பண்ணிட்டு இருக்காங்க. 1989ல பிரம்மகுமாரிஸ் வந்து அஃபிஷியலா ரஷ்யன் அகாடமி ஆஃப் சயின்சஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவங்க தான் வந்து முன்னோடியாக இருந்து இந்த சேவையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ரஷ்யன் டான்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட இப்போ ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அவங்க வந்து ஆர்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலியமா மனித குலத்துக்கு அவங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா ரஷ்யன் நேஷனுக்கு எப்பெல்லாம் கூப்பிட்டுருக்கோமோ அவங்க வந்து நம்ம சேவை பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் தீதி ஒரு பொறுமை மற்றும் முன்னேறக்கூடிய சக்தியினுடைய ஒரு உதாரணமாக இருக்காங்க. அவங்க வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய பேச்சுனால அவங்களுடைய ஞான ரத்னங்களால மாயையிலிருந்து விடுபடுறாங்க ஆத்மாக்கள். அவங்க சிவபாபா எப்பயுமே நற்குணங்களோட அது சிவபாபாவை நாம ஆவாகனம் பண்ணலாம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து குணங்களாலும் சக்திகளாலும் நிறைந்திருக்கட்டும். இதனால என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய குறைகள்லாம் நீங்கட்டும். இந்த ஒரு சில வரிகளோட நான் சிஸ்டர் கிளாடியா வந்து வரவேற்புரை கொடுப்பதற்காக கூப்பிடுறேன். ஓம் சாந்தி தீதி. ரொம்ப நல்லா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. மதுபன்ல இருந்து உங்களை பார்க்குறோம். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிருக்கிறோம். இது ரொம்ப பெருமையா இருக்கு மகா சிவராத்திரி பத்தி நீங்க பேசுறதுன்னு. அப்ப கேட்டாங்க என்ன சிவராத்திரினா என்ன. அப்போ கேட்டப்போ அப்பதான் தெரிஞ்சது ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் சிவராத்திரி பத்தி தெரியல, ஒரு சில இந்தியன்ஸ்க்கு கூட சிவராத்திரியோடைய உண்மையான அர்த்தம் பத்தி தெரியல. அப்போ நான் உங்களை மலர்களால வரவேற்கிறேன். இந்த சிவராத்திரி பத்தி வசந்த காலம் வந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அழகான மலர்கள் மலர ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு ரொம்ப நன்றி நீங்க எங்களோட சேர்ந்தது. தேங்க்யூ சார். என்னை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி.
பிரதர் மனோஜ்க்கும் தேங்க்ஸ். என்ன ரொம்ப நல்லா பாலனை கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த வகையில எல்லா ஆத்மாக்களுக்கும் நீங்க. இந்த ரொம்ப அழகான பண்டிகை. வெறும்ன அழகான மட்டும் கிடையாது, ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அதுல 3 வார்த்தைகள் இருக்கு. வெளியில இந்தியா விட்டு வெளில இருக்கவங்க மட்டும் கிடையாது. யார் வந்து இந்தியால இருந்து வெளில போயிருக்காங்களோ தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவங்களுக்கு கூட உண்மையான சிவராத்திரியினுடைய மகத்துவம் மறந்து போயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பிப்ரவரியில வரக்கூடிய அந்த நாளை கொண்டாடுறாங்க. அதுல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த பண்டிகையை என்னுடைய வாழ்க்கையை மாத்த முடியும். இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை மாத்த முடியும். எந்த திசையை நோக்கி இந்த உலகம் நகர வேண்டும், அதெல்லாம் அதுதான் வந்து இந்த பண்டிகையினுடைய உண்மையான மெசேஜ். இது வந்து சரியா இன்னும் யாருக்கும் புரியல. இது வந்து 10ஓட 11ஆக ஒரு பண்டிகையா தான் இத கருதப்படுது. பிப்ரவரியில வரக்கூடியது. நிறைய நேரம் பலவற்றை குடித்துவிட்டு ஒரு இதுவே இல்லாம ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா பிரம்மகுமாரிஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப எனக்கு 4 விஷயம் தெரிஞ்சது. அதுதான் என்னுடைய இந்த பண்டிகையின் மகத்துவத்தை எனக்கு புரிய வச்சது. அது வரைக்கும் நான் நினைச்சேன் இதுவும் கேலண்டர்ல வரக்கூடிய ஒரு பண்டிகை, இந்துக்களுக்கான ஒரு பண்டிகை அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். அப்போ ஒரு சில பழக்கவழக்கங்களை ஃபாலோ பண்ணணும். முதல்ல எனக்கு தெரிஞ்சது வந்து, நான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஞானத்திற்கு அப்புறமா நானு உணர முடிஞ்சது. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டிக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டது. மகா சிவராத்திரி அப்படின்ற வார்த்தையில 3 வார்த்தைகள் இருக்கு. மகானா பெரிய, சிவ்னா நன்மை செய்யக்கூடியவர், கல்யாணக்காரி, ரொம்ப அன்பானவர், ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். ராத்திரினா இரவு, மகா சிவராத்திரினா பெரிய இரவு, சிவனுடைய பெரிய இரவு. இது என்னன்னா ஞாபகார்த்தம். அவரு வரக்கூடிய அவருடைய திவ்ய அவதாரத்தினுடைய ஞாபகார்த்தம். அப்ப இது நான் தெரியாம நான் எப்படி அதனுடைய மகத்துவம் புரிஞ்சுக்கிறது? அப்போ முதல்ல சிவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ யாரு சிவன்னு கேட்கணும். சிவானா உடனே ஒரு ஒரு உடலுடைய தோற்றம் தான் தெரியுது. அது வந்து சங்கர், சிவன் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல சிவலிங்கம் கூட வருது. கர்ப்ப கிரகத்துல அது ஒரு லிங்கமா காமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சங்கரையும் காமிச்சிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கலந்துட்டாங்க. 2 பர்சனாலிட்டியும் கலந்துட்டாங்க. 2 பேரையும் கலந்துட்டது தான் மிகப்பெரிய கன்ஃபியூஷனா, குழப்பமா ஆயிடுச்சு. அப்போ இதனால இந்த குழப்பத்தினால நாம சிவன் தான் முதல் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு.
இப்போ நம்ம படைப்பவர் பத்தி சொல்றோம்னா அவரு வந்து படைப்பவர். உடலோட நாம பார்க்கக்கூடியவங்கலாம் படைப்புகள். அப்ப நம்ம முதல்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கணுமா? இல்ல 2வது, 3வது, 4வது யார் இருக்காங்கன்னு பார்க்கணுமா? எந்த டிராமாலயோ, ஃபிலிம்லயோ ஏன் அந்த டிராமா படைக்கப்பட்டது அப்டின்னா, டைரக்டரால தான் சொல்ல முடியும். அவர் தான் சொல்ல முடியும். ஏன் இந்த டிராமா? ஏன் இந்த கதை இப்படி இருக்கு? அதேபோல சிவன் பொருள் என்னன்னா, நன்மை செய்யக்கூடியவர். இன்னொரு மீனிங் இருக்கு. அது ஒரு சீட்டு, பாயிண்ட். பழங்காலத்துல அவங்களுடைய ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது, அப்போ ஒரு புள்ளி வைப்பாங்க. சிவ் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ யாரை ஞாபகப்படுத்துறோம்னா, அவர் ஒரு விதையாக, கல்யாணக்காரியாக, அவரை லைட்டாக. அப்போ அவர் கண்டிப்பாக இந்த உலகத்துல இருந்து இருக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே உடல் இருக்கு. இந்த உலகம் வந்து மனிதர்களுடையது. அப்போ எந்த ஒரு இமேஜ பார்த்தாலும் பாயிண்ட் ஆஃப் லைட்டா பார்த்தாலும் அது வந்து தன்னை பற்றியே பேச முடியும். தானே அதை விளக்க முடியும். அப்போ அந்த அவர் சிவனுக்கு வந்து இந்த உலகத்தை தாண்டிய ரோல் இருக்கு அவருக்கு. நாம இங்க இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கடவுளை பத்தி நினைப்பது கிடையாது. எப்போ வந்து துக்கத்துல வரோமோ அப்ப கடவுளை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ யார் வந்து சர்வசக்திவானோ, யார் இந்த உலகத்தை விட்டு விலகி இருக்காரோ அவரை தான் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அது தெரிஞ்சு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் வந்து நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கும். எனக்கு மகா சிவராத்திரியை கொண்டாடணும்னா ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் யாருடையாவது பர்த்டே தெரிஞ்சுக்கணும்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு அவரை தெரியாம நான் அவருடைய பர்த்டே எப்படி கொண்டாட முடியும்? அவரை தெரிந்தாதான் நான் போய் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். அதெல்லாம் ஆனா முதல்ல நான் ரியலைஸ் பண்ணது ஞானத்தினுடைய ஆழத்துக்கு போனேன். பிரம்மா குமாரிஸ்ல கொடுக்கப்பட்ட ஞானத்தின் ஆழத்துக்கு போனேன். அப்ப யாரு அந்த விதை, யாரு அந்த சோர்ஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். இந்த பண்டிகைய வந்து ராத்திரின்னு சொல்றாங்க. எப்பயும் யாராவது பிறந்தாங்கன்னா, இரவுல பிறந்தா கூட, 12 மணிக்கு பிறந்தா கூட, இல்ல வேற எந்த டைம் நைட்ல இருந்தாலும், அந்த நாள தான் ரெமெம்பராங்க. பர்த்டேன்னு தான் சொல்றாங்க. கரெக்ட்டா? அப்ப எப்பயுமே எ பர்த் நைட்ன்னு சொல்றதில்ல. அதாவது இரவுல பிறந்ததா சொல்றதில்ல. அப்ப ஏன் இவருக்கு மட்டும், இந்த ஒரு பண்டிகைக்கு மட்டும் சிவராத்திரின்னு சொல்றாங்க? ராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அதே நேரத்துல சிவ ஜெயந்தின்னு கூட சொல்றாங்க. ஜெயந்தினா பிறப்பு. அப்போ ஒளி வந்து இந்த உடல்ல வரும்பொழுது அது ஜெயந்தி சொல்றாங்க. அப்ப ஏன் சிவ ஜெயந்தில மட்டும் சிவா வரக்கூடிய இத மட்டும் அவருடைய பிறப்பு மட்டும்
ராத்திரின்னு சொல்றாங்க. But Jayanti word is not ஜெயந்தின்ற generally வார்த்தை used in the traditional Hindu stream, Shivratri. So this was the word which, of course, I அது heard ஹிந்துக்கள் many யூஸ் பண்றது times. கிடையாது. நான் Because அது பிரம்மா if we குமாரிஸ்ல use மட்டும் this தான் கேள்விப்பட்டேன். expression Jayanti, then we will have to ஏன்னா reply, ஜெயந்தின்னு யூஸ் பண்ணா how can the one who is ஜெயந்தின்னு யூஸ் living பண்ணானா is எல்லாருக்கும் coming பதில் சொல்லணும். just எப்படி like வந்து passing பிறப்பு by, இறப்புக்கு or அப்பாற்பட்டவர் எப்படி not அவருக்கு coming பிறப்பு into வருது? birth and death cycle. அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர்னு And சொல்றீங்க. here is this அவர் எப்படி பிறப்பு எடுக்கிறார்? significance that yes, அப்ப இங்கதான் அதனுடைய மகத்துவம் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. benefactor, father, நன்மை செய்யக்கூடியவர், of all souls, நம்மளுடைய all அப்பா, human souls, எல்லாருடைய அப்பா, எல்லா Father, not ஆத்மாக்களோட in the அப்பா. sense that he created us, Father in the sense who is அப்பான்னா நம்மளை படைத்தவர் கிடையாது. innate, ஆனா soul நம்மளை and மறு empty உருவாக்குறாரு, of happiness, power, or நம்மளை strength. மாத்துறாரு, Father நம்மளுடைய in the சக்திகளை sense who மறுபடியும் is திரும்ப able நம்மளை to அடைய remove வைக்கிறார், sorrow without putting any நம்மளுடைய condition. துக்கங்கள்ல நீக்கிறார். Father in the sense his அப்பானா appearance, his coming in our life அவருடைய is வருகை going to make us full, நம்மளை is going to முழுமையாக make us ஆக்குது, feel rich, is நம்மளை going to give us the benefit சம்பத்திவானா of ஆக்குது, belongingness. நம்மளுக்கு ஒரு So உடைமையை Father கொடுக்குது. of all souls, அப்போ who அனைத்து comes ஆத்மாக்களினுடைய அப்பாவா இருக்கார் அவர். comes on the earth, whether he comes on the earth or not, because முதல்ல உலகத்துல வராலா இல்லையா? and celebrate his festival, it's not possible that he did அவர் not இங்க come. வராம அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியாது இல்லையா? You will never praise someone, you will never invoke நம்ம யாரையும் someone, you புகழலாம் will மாட்டோம், never remember யாரையும் someone who ஆவாகனம்லாம் பண்ண you மாட்டோம். have not seen doing anything. நமக்கு எதுவும் But செய்யாதவர்களுக்கு because he இவ்வளோலாம் நம்ம saved செய்ய us மாட்டோம். something, certainly he must have done கண்டிப்பா something in past அவர் ஏதோ ஒண்ணு செய்திருப்பாரு that humanity பின்னாடி கால lost in the whole world in some or another form. This ஏதோ ஒரு image வகையில of light, இந்த oval உருவம், image of light, has ஓவல் இமேஜ், ஒளியினுடைய ஓவல் இமேஜ், transcended all major religions of the world. இது எல்லா பெரிய மதங்கள்லயும் இதனுடைய மகத்துவம் இருக்கு, ஒளியினுடைய மகத்துவம். As Mahashivratri, it is celebrated only in mainstream Hindus. மகா சிவராத்திரியாக இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. This ஆனா image, Shivlingam, இந்த ஒளியினுடைய உருவம் சிவலிங்கம், structure, ஓவல் ஸ்ட்ரக்சர், we see that in Mecca இது வந்து also. மெக்கால கூட பார்க்க Of முடியுது. course, for a long time, during the ரொம்ப time of காலத்துக்கு Muhammad and before that, all முகமதுக்கும் idols அவருடைய were காலங்களுக்கு பின்னாடி removed from their place, but this one stone, அந்த உருவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. small ஆனா இந்த ஒரே ஒரு stone, கல்லு, which they think சின்ன that ஓவல் was கல்லு, given to Abraham by God himself. So இது that வந்து stone ஆப்ரஹாமுக்கு கடவுள் still தானாகவே has a கொடுத்ததாக rise of reverence. சொல்லப்படுது. அது வந்து அந்த இடத்துல வைக்குது Japanese also, இருக்குது. when they focus during ஜாப்பனீஸ் meditation, கூட they அவங்க don't மெடிடேஷன் believe பண்ணும்போது in idol worshipping, but இது still வந்து உருவ வழிபாடு small கிடையாது. ஆனா ஒரு Shiva சின்ன stone. Sometime they used to சின்ன carry ஓவல் ஷேப் that கல் இருக்கு. Shiva image in hand. அந்த And also சிவனுடைய the இமேஜ் what's called உருவம், Chinkon sect சிவான்னு சொல்றது இல்ல, ஆனா கடவுள்னு சொல்றாங்க. also is remembered. அது கூட Similarly, நினைக்கப்படுது. அதே போல Buddhism also, they புத்திசம்ல கூட speak or utter the word for God as God, but still அவங்க they கூட have to கடவுள்னு சொல்றது இல்ல, ஆனா think of மெடிடேஷன் some பண்ணும்போது power, Almighty in the form ஏதோ of ஒரு சக்தியை நினைவு small பண்றாங்க. oval image. Guru அதுவும் வந்து Nanak, ஒரு சின்ன ஓவல் இமேஜ் தான். founder of Sikh குருநானக் கூட religion, also has great சிக்கு தர்மம் elaboration உருவாக்குனவர். with a lot of reverence ரொம்ப has அழகா விளக்கி இருக்காரு. praised God as Ek Onkar Nirakar, the only கடவுளை God, ஏக் ஓம்கார், least ஓம்கார் நிராகார். corporeal Father. நிராகாரமானவர்னா உடலற்றவர். Satnam, true name, Satguru. சத்து நாம்னா So உண்மையான in பேர். almost all religions and all அப்போ people, எல்லா we see மதங்களிலும் all religious father எல்லாத்துலயுமே praised him. எல்லா மத Is it குருக்களும் possible அவரை that he போற்றி didn't இருக்காங்க. do anything? We just praise out of some kind of
அப்ப அவரு ஏன் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டாரா? அப்பதானே எல்லாருமே No, it's not புகழ்றாங்க அவர. possible like that. அந்த மாரி நடக்கவே முடியாது இல்லையா? அவர் Certainly, கண்டிப்பா ஏதோ செஞ்சிருப்பாரு. அவர் கண்டிப்பா has a relationship with us. Not just நம்ம கூட உறவு being இருக்கு. there, but no, he certainly comes on the earth. அவர் Comes கண்டிப்பா on இந்த the earth. பூமிக்கு வராரு. He does not participate in the human affairs just by sitting there and giving direction, as most அவரு of us அங்கேயே do உட்கார்ந்துகிட்டு in this நமக்கு world, வழியெல்லாம் காமிக்கிறது கிடையாது. that human do wrong things and ultimately when the account of their wrongdoings அப்ப finish, மனிதர்கள் ஏதாவது he தவறு sits there செஞ்சாங்கன்னா, and ஏதோ guides, ஒரு gives direction. உருவம்னா, Wake up அப்ப அத souls வந்து from graveyard, பார்த்துட்டு come back people from graveyard, and then வழி he says, கொடுப்பதில்லை. okay, you go there in hell, you go there in heaven. ஆ நீங்க செய்த கர்மங்களை பார்த்துட்டு கல்லறையிலேருந்து எழுப்பி, Understanding நீங்க நல்லது செஞ்சீங்க சொர்க்கத்துக்கு போங்க. நீங்க கெட்டது செஞ்சீங்க நரகத்துக்கு போங்க அப்படிலாம் சொல்றது so the கிடையாது. expressions used அப்போ இந்த describing விளக்கங்கள்லாம் God's activity were taken கடவுளை பற்றி விளக்குவதெல்லாம் just like physical words. That's it. Without understanding or thinking, அதனுடைய the உண்மையான அர்த்தம் புரியாம expressions அதெல்லாம் was விவரிச்சாச்சு அவ்வளோதான். something which is non-physical, which is related அப்போ to உடலற்றவர் invisible reality of God. Otherwise, we could have by now இல்லன்னா taken the இப்போ benefit of what is being said through images or through all உருவங்கள் symbols. மூலியமா சொல்லப்பட்ட செய்தியை நாம That's அடைஞ்சிருப்போம் what கண்டிப்பா. கடவுளோட தொடர்புடைய விஷயங்களால நாம நன்மை அடைஞ்சிருக்க முடியும். I understood through these நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, explanations given இந்த here விளக்கங்களின் that மூலம் God's coming is கடவுள் the வருவதே festival which is celebrated அதுதான் as பண்டிகையாக Mahashivratri, கொண்டாடப்படுது. God's மகா coming சிவராத்திரியாக. on earth, கடவுள் இந்த which பூமிக்கு is வருவது. remembered as God's divine birth. அது Divine கடவுளுடைய means தெய்வீக பிறப்பாக not சொல்லப்படுது. like we take birth, not like we humans தெய்வீகம்னா first take birth. மற்ற We மனிதர்கள் பிறப்பது human போன்று souls கிடையாது. enter mother's நாம எப்படி womb, பிறக்கிறோமோ அந்த மாதிரி கிடையாது. and this is common for all of us. All animals, human beings, இது all human எல்லாருக்குமே beings பொதுவானது. attain birth through பிறப்பெடுக்கிறது mother. நமக்கும் விலங்குகளுக்கும் கூட. But when ஆனா this கடவுளினுடைய birth பிறப்பு அந்த comes போல கிடையாது. to do பரமாத்மா his வரும்போது, acts, தன்னுடைய வேலையை செய்ய that வரும்போது, has to be done through body only. நடிப்பு Act can be done through body only. The body ஒரு which உடல் he மூலியமா தான் செய்ய symbolizes முடியும். human body. உடல் எதற்கு 5 So he cannot enter into the ஐம்புலங்கள் womb of இருக்கும். mother. He is Almighty, Mother of all அப்போ mothers, Father of all அவரு fathers. இன்னொரு தாயின் கர்ப்பத்துல வர So முடியாது. அவரு he அம்மாவுக்கெல்லாம் enters அம்மா, into the womb. அப்பாவுக்கெல்லாம் அப்பா. He அதனால enters தான் அவர் into the தெய்வீக body of பிறப்பெடுக்கிறாரு. mother அவரு like you need இன்னொரு சாதாரண by உடல்ல going பிரவேசம் செய்கிறார். from New York to some another city. You don't have a அப்போ car, நீங்க but you know that this person's car is going in that direction. You just இன்னொருத்தருடைய ask காரு them, அந்த can I பக்கமா go? போகும்போது, அத நிறுத்தி And நானு automatically they are asking. ஏறிக்கலாமா? So in this நீங்களும் same என்ன அங்க ஏத்திட்டு போ முடியுமா? அதே போல God's coming கடவுள் வருகை is the very important event in the human history. அதான் மனிதனுடைய God's coming, not coming to our கடவுளின் lives வருகை as people, மனித வாழ்க்கையில but மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு 2006 நிகழ்ச்சியாக இருக்கு. generations. Last 2500 அதற்கு அவ்ளோ years, மகிமை இருக்கு. humanity has seen கடைசி all 2500 these வருஷத்துல religious founders. நெறைய மத Their குருக்கள்லாம் role was பார்த்தாச்சு. already played. அவங்களுடைய They நடிப்புலாம் did நடிச்சு முடிச்சாச்சு. what they could, but still அவங்களால என்ன the முடியுமோ focus செஞ்சாங்க. down to இருந்தாலும் humanity. Still our மனித குலம் கீழ இறங்கிட்டே தான் போச்சு. didn't see that அதற்கப்புறமா sorrow was கூட removed from. துக்கம் நீங்கினதாக நாம பார்க்கல. Still we see the night of humanity in the form of இன்னும் night behavior இரவு மனிதருடைய இரவு enslaving காரிருளாக human being, ரொம்ப in the form of குரூரமான greed, விஷயங்களாக அதிகரிச்சுட்டு greed, போறது தான் பார்த்தோம். passions, ரொம்ப envy, ஆழமான jealousy, ம் to வெறுப்பு, that extent that we have பொறாமை created இதெல்லாம் தான் அதிகமாக்கி இருக்கு. weapons and bombs to
நாம உருவாக்கி இருக்கக்கூடிய குண்டுகள் கூட அவ்ளோ பெரிசா ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு. நெறைய சாஸ்திரங்கள் இருக்கு. நெறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு. இருந்தாலும், இவ்ளோ இருந்தாலும், மனிதனுடைய நிலை கீழ தான் இருக்கு. அப்ப இது என்ன காமிக்குது? இந்த ரொம்ப இருளான காலத்துல வெறுமனே சிவா, பரமாத்மா மட்டுமே, ஆன்மீக அப்பா மட்டுமே, அவருக்கு மட்டும் தான் இவ்ளோ சக்தி இருக்கு. இதில் மாற்றத்தை கொண்டு வர. மனிதனுடைய நடவடிக்கையில, மனிதனுடைய உணர்தல்ல மாற்றத்தை கொண்டு வர. நெறைய ஸ்தூலமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முயற்சி நடக்குது. நெறைய டெக்னாலஜி, நெறைய சயின்ஸு, நெறைய உடை இருந்தாலும் எதுவுமே மனிதருடைய வாழ்க்கையில, சிந்தனையில மாற்றம் கொண்டு வரதாக எதுவுமே இல்ல. நீங்க ஒத்துப்பீங்க தானே? எப்படியோ மனிதருடைய சிந்தனை எப்படி இருக்கோ, அப்படிதான் அவங்களுடைய பார்வையும் இருக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நாம செய்வோம். நாம என்ன செய்றோமோ, அதுபோல தான் நம்மளுடைய பலனும் இருக்கும். அப்போ ரிசல்ட் ரொம்ப துக்ககரமாக நல்லா இல்லன்னா காரணம் என்ன? அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆட்டிட்யூட் காரணமா தான் முடிவுகளும் அப்படி இருக்கு. அத நீக்கவே முடியல. எந்த ஒரு படிப்பினைகளாலும் நீக்க முடியல. நாம நல்லா படிச்சிருக்கோம். நல்லா ஃபுல்லா தரோம் அதுல எல்லா சாஸ்திரங்கள்லயும். எல்லா சாண்டிங் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் மனித குலம் இரவுல தான் இருக்கு. இத வந்து ஒரு நிமிடத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். கோடிக்கணக்குல மக்கள் இருந்தாலும் இது ஒரு நிமிடத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி பர்சன்டேஜ்ல இருக்கு ஒரே நாள்ல ஒரு நாள்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 30,000 to 33,000 எண்ணங்கள் உருவாக்குறாங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல. அப்போ எவ்வளோ அதுல பர்சன்டேஜ் நெகட்டிவ் தாட், எவ்வளோ பாசிட்டிவ் தாட் இருக்கும்னு பார்த்தா பாசிட்டிவ் தாட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நெகட்டிவ் தாட் ரொம்ப ஹை பர்சன்டேஜ். அப்போ அது என்ன காமிக்குதுன்னா, மனித குலம் இப்ப என்ன நிலையில இருக்குங்கிறத காமிக்குது. அப்போ கடவுளால மட்டும் தான் முடியும். அப்போ இது நம்ம கொண்டாடுறோம்னா, அவர் ஏற்கனவே செஞ்சிருக்காரு. அப்போ மறுபடியும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நாம அதை இழந்துட்டோம். என்னெல்லாம் நன்மை கிடைச்சிருக்கோ, அதை நாம இழந்துட்டு, நாம இப்ப மறுபடியும் அதே நிலைமையில இருக்கோம். மறுபடியும் நமக்கு அவருடைய உதவி தேவைப்படுது. அப்படின்னா, மனித குலத்தினுடைய நடத்தை எப்படி இருக்கு? ஒரு சைக்கிள் போல இருக்கு. முதல்ல நமக்கு உணர்தல் வருது. எப்போ ஆன்மாக்கள் தன்னுடைய ஆன்மீக நிலையில, தெய்வீக நிலையில இருக்காங்களோ, அப்போ மனித குலம் வந்து உயர்ந்த நிலையில இருக்கு. பாசிட்டிவா கோல்டன் ஹிஸ்டரியாக பொற்காலமாக இருக்கு. நம்மளுடைய மிக உயர்ந்த தெய்வீகமான நிலை அது.
So even thinking of Shiva, அப்போ so அதை அவரை நினைத்தா கூட brings us to this awareness that நமக்கு இந்த நினைவு கொண்டு soul, வருது. soul is ocean of purity, ocean of dignity. பரமாத்மா வந்து We பவித்திரதாவினுடைய also must கடல். have been like that in the beginning, originally. அப்போ நாமளும் ஒரிஜினலா அந்த மாதிரி இருந்திருப்போம் And அப்படின்றது நினைவுக்கு whatever வருது. we are now, அப்போ இப்ப we நாம became என்னவா not இருக்கோமோ like this. அப்புறமா தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். So that முதல்ல period of நாமளும் தூய்மையா தான் time இருந்திருக்கோம். when அப்போ we அந்த were not மனித in குலத்தினுடைய our அந்த நேரம் age, but this அது period பொற்காலம்னு சொல்ல முடியும். இந்த நேரம் when mostly எல்லாருமே 99% even more 99% souls are in the stage of negative emotions. This is ஆன்மாக்கள் எல்லாருமே mind. ரொம்ப நெகட்டிவ் எமோஷன்ல இருக்காங்க. And when all scriptures are written, all founders came, இப்போ எல்லா this சாஸ்திரங்கள் also எழுதியாச்சு, happened with மத the குருக்கள் negative வந்தாச்சு. அதனால இதுல this எந்த மாற்றமும் ஏற்படல. is அப்போ of அவருடைய great நடிப்பால தான் significance. அது ரொம்ப மகிமையா வாய்ந்தது. So Shiva, it's not Shiva was there, Shiva is there. அப்போ சிவா இருந்தாரு அப்படின்னு இல்ல, சிவா இப்படி Because இருக்காரு, we இப்போ know இருக்காரு. God is there. God is always there. But கடவுள் எப்பயுமே இருக்காரு. only when we know ஆனா where He is, only when அவர் we எப்ப know இருக்காருன்னு how I can approach Him, அவரை there எப்படி can be தொடர்பு கொள்ள முடியும், celebration, there can be meeting, அப்பதான் வந்து கொண்டாட்டம் இருக்க முடியும். giving of our gratitude to Him. That will be அப்பதான் mindful. நாம நம்மளுடைய நன்றிகளை கொடுக்க முடியும். But ஆனா we had been celebrating it not like that today I am remembering my father. நம்ம அதை Today I கொண்டாடிட்டே used தான் to இருக்கோம். இன்னைக்கு தான் நான் அதை கொண்டாடுறேன்னு connect இல்ல. with him, but we were always thinking of past, and that is நாம why எப்பயுமே கடந்த காலத்தை தான் some நினைச்சிட்டு particular இருந்தோம். rituals around Shivratri. அதனால்தான் நாம ஒரு சில சடங்குகளை உருவாக்கிட்டோம் சிவராத்திரிக்காக. 2-3 rituals connected to 2-3 Mahashivratri சடங்குகள் brings us மகாசிவராத்திரியோடு தொடர்புடையது. நமக்கு என்ன realization ஞாபகப்படுத்துதுன்னா, of that இந்த in புரிதலை fact கொடுக்குது. உண்மையில there is only conversation going on of purifying the soul, purifying our life. ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஒரு The உதாரணம், significance of having a fast in this இப்போ time. விரதம் இருப்பது. That is, you fast whole night, whole day, அப்போ and முழு இரவு முழு நாள் praising விரதம் இருப்பது. whole night, because there is a அப்போ story கடவுளினுடைய behind மகிமை this, பாடின்னு இருக்காங்க. and that story is of அப்போ course இந்த மாதிரி ஒரு கதை ancient, சொல்லியிருக்காங்க, but ரொம்ப that பழசு. only cannot be the basis of celebrating Mahashivratri. Story goes like, அப்போ அது there was மட்டும், a அந்த hunter கதை மட்டும் ஒரு and he ஆதாரம் wanted கிடையாது. some ஒரு animals வேடவன் in the jungle. வேட்டையாட He was போனாரு. just to shoot two அப்போ very ஒரு large வேட்டையாட இருந்தாரு. two deers who were just 2 மான் but the moment அதை he வேட்டையாடினாரு. fired his arrow, அப்போ தன்னுடைய அம்போட ரெடியா இருந்தாரு. they 2 started மானும் talking to hunter, பேச please ஆரம்பிச்சு, don't kill us now because we என்னை have இப்போ beautiful சாகடிக்காத, daughters, and if we die then எங்களுக்கு our நல்ல father குழந்தைகள் இருக்கு, will be in sorrow. So please நீங்க என்னை spare சாகடிச்சிட்டிங்கன்னா them. அவங்கெல்லாம் I வந்து will say துக்கமாயிடுவாங்க. goodbye to our family, to our kids, explain them, அப்போ and நான் then வந்து you can kill us. அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு So வரோம், அதுக்கப்புறமா we நீங்க என்ன can சாகடிக்கலாம். understand, yes, this அப்போ story ஆரம்பத்துல இருந்தே cannot நம்ம be என்ன like this. புரிஞ்சுக்கலாம், There must be some அப்ப கதை significance இப்படி behind இருக்க it. முடியாது. How can talk to the hunter? எப்படி வந்து மான் போய் வேடவன் கிட்ட பேச முடியும்? So he allows அப்போ deer to go அந்த to மான்களே the அனுமதிச்சாரு, family போய் and sleep குடும்பத்துக்கு போய். whole night. அப்ப அவங்கள Significance முழு of இரவு chose the முழிக்க tree of வச்சாங்க. the Bel Patra, means leaves. அப்போ வில்வ மரத்துக்கு கீழே I just was trying அவரு to remember முழிச்சிருந்தார். what is the name of this. It's a poisonous plant, climber. It is sometimes known as climber or vine. இப்போ விஷ I செடி forgot அது, the name of கொஞ்சம் Bel Patra. It's a படர்வது. அது famous tree. ஃபேமஸான மரம் அது. Used.
it's quite dangerous also. The அது leaves கொஞ்சம் and டேஞ்சரஸ் the கூட. snakes. So this is also இலைகள்லாம் விஷம் we are வாய்ந்தது. worshipping during Shivratri. Why? Because that அத hunters வந்து see a சிவராத்திரி figure of Baal போது and he was அத walking whole வழிபட night. யூஸ் பண்றாங்க. Leaves of this அவர் அந்த tree இரவு and then நீல் அந்த this மரத்து கீழ on இருந்துட்டு that tree was பிச்சு பிச்சு established the image of போட்டுட்டு இருந்தாரு. Shivlingam was அப்போ established. அங்க சிவலிங்கம் இருந்ததாக He கூறப்படுது. never knew there is Shivlingam. அவருக்கு He never தெரியல knew there is சிவலிங்கம் some இருக்குன்னு. monster சிவனை living தெரியாது. inside. He never knew அதுக்கு there ஏதோ is செய்யணும்னு கூட Shivlingam. தெரியாது. He just அது was சிவராத்திரின்னு கூட தெரியாது அவருக்கு. plucking the leaves வெறுமனே just to அவரு spend பிச்சு his பிச்சு time அது மேல because he was போட்டிருந்தாரு. waiting 2 days. நேரம் கழிக்கணும் இல்லையா? அவரு And வெயிட் but பண்ணிட்டு these இருந்தாரு. leaves fell ஆனா on Shivlingam. So he இந்த was இலைகள்லாம் வந்து suspicious. சிவலிங்கம் மேல விழுந்திருக்கு முழு இரவு. And then what happened with deers? They went back to அந்த their மான்கள் family போயிட்டு and explained தன்னுடைய them குடும்பத்திற்கு போச்சு. அங்க that வந்து you விளக்கிச்சு. will not see us after this இப்ப night. நீங்க எங்கள இந்த இரவுக்கு அப்புறமா நீங்க எங்கள பார்க்க முடியாது. So old அப்ப family என்னாச்சு? members started recommending, we are already old, you remain here, we will go, நாங்க you will ஏற்கனவே tell us and வயசாயிடுச்சு. be நீங்க satisfied. இங்க இருங்க, They நாங்க still அங்க போறோம் allowed அப்படின்னு them to வயசான stay. மான்கள் சொல்லுச்சு. And they said, no, 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 you have done lot அப்புறம் of பக்கத்துல இருக்கவங்கலாம் சொன்னாங்க, duty, நீங்க எதுவுமே you go, you don't go. தப்பு பண்ணல, So like நாங்க this whole போறோம் herd அப்படின்னு of deers முழு மான்களுடைய கூட்டமும் came வந்துடுச்சு. under this tree where எல்லாமே அந்த hunters மரத்து கீழ and வந்துடுச்சு. started அந்த saying, வேடவன் இருந்த they மரத்து started கீழ. saying, எல்லாருமே don't சொன்னாங்க, kill us. அவங்கள கொல்லாதீங்க, The எங்களை story கொல்லுங்கன்னு goes that எல்லா மான்களும் Shiva சொல்லுச்சு. was happy கதை to வந்து see சொல்லுது, this சிவன் வந்து sacrifice. மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. தன்னுடைய இந்த Shiva தியாகத்தை saw the பார்த்து big hunter who was awake whole சிவன் night, வந்து வேடவனை பார்த்தும் மகிழ்ச்சி offering அடைந்தாரு. these ஏன்னா leaves வில்வ இலத்தை over the கொடுத்துட்டு Shivlingam. இருந்தார் இல்லையா, போட்டுட்டு இருந்தாரு. So these two things became அப்ப இந்த 2 like விஷயமும் the basis of the system or the ritual created around அந்த சடங்குக்கு Shivratri ஒரு since ஆதாரமா then. ஆயிடுச்சு. அப்பலேருந்து Every night, every year, எல்லா every சிவராத்திரி evening அன்னி இரவு during அன்னைக்கு, Shivratri, people சிவராத்திரி அப்போ do not sleep. மக்கள் They do Jagaran, சூலமா singing முழிச்சிட்டு the இருந்தாங்க. praising of God and இறைவனுடைய மகிமையை putting பாடினாங்க. flowers on Shivlingam. அப்போ வில்வ இலைய வந்து லிங்கத்து மேல போட்டாங்க. So as a tradition, it is passed from அது ஒரு one generation to other. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இந்த Main பழக்கம் message was அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா இதுல மறைந்திருக்கும் செய்தி என்னன்னா, explains கடவுளே வந்து இத விளக்கி persona, கொள்றார். as I said in the அவர் beginning, இங்க வரும்பொழுது is that which brings shift in our consciousness because we get அவர் knowledge வரும்பொழுது நம்மளுடைய from this. எண்ணங்கள்ல What மாற்றம் வரும். he explained is அவர் என்ன சொல்றாருன்னா, that you, by forgetting the self, தங்களை மறந்து, you are not object, you are not bodies, you are நீங்க not வந்து உடல் கிடையாது. what is mine. Body is mine, but who am I? உடல் என்னுடையது, ஆனா நான் யாரு? Master of this body, and I நான் am இந்த உடலுக்கு point தலைவன். of light, a star in நான் the வந்து center, ஒரு ஒளி புள்ளி. each and every living soul, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒளி whatever நட்சத்திரம். religion they belong, அவங்க எந்த மதத்தை still சேர்ந்தவங்க வேணா இருக்கலாம். in the body. அவங்க எல்லாருமே ஆன்மாக்கள். And all souls by this time எல்லா lost ஆன்மாக்களும் their sacredness, their beauty, இந்த நேரத்துல their தங்களுடைய divinity, தூய்மையை இழந்துட்டாங்க. are தெய்வீக into தன்மையை இழந்துட்டாங்க. vicious life. அதனால தவறான No matter காரியங்கள் which செய்றாங்க. faith anyone belongs அது to, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி. inner atmosphere of soul அவங்களுக்கு is உள்ள அகம் corrupted வந்து and it needs அழுக்காயிடுச்சு. cleansing. அப்போ ஒரு So this கிளென்சிங் is தேவைப்படுது. what needs to be removed. And இதுதான் instead, வந்து நீக்கப்படணும் இப்போ. அதற்கு instead பதிலா of offering just leaves of a particular plant, நாம வெறும்னே particular herb, இலைகளை we போட offer ஆரம்பிச்சிட்டோம். Shiva வில்வ இலை Shivlingam. சிவனுக்கு, சிவலிங்கத்துக்கு. He wanted offering of our own negativity. அவர் வந்து என்ன கேட்கிறாரு, உங்களுடைய நெகட்டிவிட்டி Dear எனக்கு children, கொடுத்துருங்கன்னு கேட்கிறாரு. are you not என்னுடைய tired? இனிமையான குழந்தைகளே, நீங்க Are you not tired of டயர்ட் this ஆகலையா? unhappiness
இந்த This துக்கம், is a அசாந்தி இதுல very வந்து ஆழமான நெகட்டிவ் ஆட்டிட்யூடு இதுலலாம் நீங்க டயர்ட் ஆகலையான்னு கேட்கிறாரு. because it's very simple to understand. அதத்தான் அவர் கேட்கிறாரு. It's a beautiful song you played in the beginning. நீங்க ரொம்ப அழகான பாட்டு இப்போ Shiva போட்டீங்க. Maharan, the one who finishes all trouble. சிவன் வந்து Who எல்லா goes துக்கத்தையும் away நீக்குபவர். troubles. Mana எல்லா Ashutosh Shiva. கஷ்டத்தையும் Mana நீக்குபவர். Ashutosh means he is the one who gets happy, who becomes மனம் whom you can உங்களால தான் மகிழ்ச்சி அடையுது. contented very easily. தன் மனதை His mind திருப்திப்படுத்தக்கூடியவர் will not அவர்தான். be tricky that he will say, okay, is this one doing sincerely or not? No, 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 no. You just express your devotion and he is happy. Ashutosh. நீங்க உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துங்க, அதுலயே அவரு மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரு. So the one உங்களுடைய who உண்மையான really மனதை சிவனுக்கு pleases him, அர்ப்பணியுங்கள். he can be made happy easily. So why அவர் so வந்து many ரொம்ப ஈஸியா thousands of மகிழ்ச்சி அடைஞ்சிறார் நம்ம Mahashivratris மீது. we have celebrated. அப்ப மகாசிவராத்திரினா Lots of leaves we have offered. நிறைய இலைகளை Lots of அர்ப்பணிச்சிருக்கோம். sacrifices made, but still நிறைய we are not getting happy. Still troubles are not being removed from us. நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து What's துக்கமோ, missing in கஷ்டமோ this? நீங்கல. அப்போ ஏதோ ஒண்ணு நாம மிஸ் பண்றோம். And what is missing? அப்ப என்ன மிஸ் ஆகுது? That we were just repeating நாம வந்து அத வெறுமனே ரிப்பீட் மட்டும் பண்ணியிருந்தோம். forgetting ஸ்தூலமான சடங்குகளை மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். offering, உண்மையான விஷயம், உண்மையான அர்ப்பணத்தை மறந்துட்டு. and that is why we couldn't please him. That is why sufferings didn't go. அதனால நாம அவரை மகிழ்விக்க முடியல. And not just this, on இது this மட்டும் கிடையாது. day, there இந்த is நன்னாள்ல tradition, there is ritual of, இந்த drinking சடங்கள்ல குடிக்கிறது கூட பழக்கம் இருக்கு. also one intoxicating drink, bhang. பாங் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருளை கூட குடிக்கிறாங்க. Plant. Just think, so intoxicating drink and after அது that, அவ்வளோ they ரொம்ப dance போதை like அளிக்கக்கூடியது. anything. அதை குடிச்சிட்டு அப்படி ஆடுறாங்க. So how can this be connected? அது One எப்படி who is இது serene, who is ocean of purity. தூய்மையினுடைய கடலோட இது எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? Spiritual part of this. அப்போ இங்க ஆன்மீகத்தினுடைய விஷயத்த நம்ம மறந்துட்டோம். நம்ம வந்து உடலை போதையால ஏத்திக்கிட்டு Body இருக்கோம். is in sorrow, soul is in sorrow. அஹ், Intoxication அப்போ means இங்க at the level உடல் of mind. போதை அடைவது Why? கிடையாது, ஆன்மா போதை Why அடையுது. to intoxicate body? How it will work? உடலை போதையில் ஏத்தி எப்படி அது வேலை செய்யும்? Balance, you can work nicely if you keep your body physically. நம்ம பேலன்ஸ்ல free இருந்தோம்னா from all such kind of drinks. பிசிக்கலி அது இல்லாம இருந்தானா நல்ல வேலை செய்யும். So intoxication was அப்ப போதைன்னா by remembering our original eternal கடவுளை நினைப்பதன் divine மூலம் நம்மளுடைய உண்மையான action that we அப்பா were deities. அவரு முழுமையாக இருக்கார் இல்லையா? Not just this ordinary women or ordinary man, nar, அப்போ nari. சாதாரணமாக இந்த மனிதன் Means man. But ஆண் Narayan, பெண்ணை Narayan நினைப்பது means மூலம் கிடையாது. perfect man, ஆனா perfect நாராயண் woman, Lakshmi. அதாவது கம்ப்ளீட்டான பர்ஃபெக்டான மேன I was never like that. I became like this. நான் But I was pure. அந்த மாதிரிலாம் ஆகல. dirty. இப்போ நான் தூய்மையாக இருந்தேன், இப்பதான் கீழாக ஆயிட்டேன். How can when you see millions around you so aggressive, கோடான so கோடி பேர் வந்து negative, இவ்வளோ கோபமாக நெகட்டிவாக இருக்காங்க. அப்ப எப்படி உங்களுக்கு அந்த போதை ஏறும்? it means அப்ப என்ன there was something which புரிஞ்சுக்கணும்னா required effort. அதற்கு Means ஏதோ முயற்சி something தேவைப்பட்டிருக்கு. which required your conscious engagement with God. உங்களுடைய ரொம்ப God is கவனமான God. தொடர்பால The மட்டும்தான் அந்த creator போதை ஏற முடியும். is perfect. படைப்பவர் மட்டும்தான் Unless and பர்ஃபெக்ட். until you keep your eye அப்ப எதுவரை fixed on
நாம People are ஃபோக்கஸ்டா intoxicated. கிரியேட்டர் படைப்பவர் மீது So ஃபோக்கஸ் message இல்லையோ, is this. அப்போ போதை ஏற்படாது. Just இதுதான் வந்து உண்மையான keep மெசேஜ். on looking at the one, Shiva, அப்ப கண்டிப்பா my பார்த்துக்கிட்டே teacher, இருங்க, இந்த my படைப்பவரை, father. Just ஒளி புள்ளியை, keep on என்னுடைய looking அப்பா. so perfect. Because the moment you see here and there, your அப்ப intoxication எப்போ goes away. Oh my இங்க God, அங்க Shiva பார்க்க Ram ஆரம்பிக்கிறோமோ, Sujatam அப்ப நம்மளுடைய Oh my போதை God, இறங்கி he போகுது. was அவரை very மட்டுமே bad. பார்க்கணும். He also didn't like such people. So seeing அவரு these கூட movies, அந்த மாரி மக்கள seeing these பிடிக்காது. relatives, I don't get intoxication of becoming deity. அப்ப இந்த மாரி உறவுகள் மூலியமா போதை ஏற்படுவது So கிடையாது. this was called a இப்படிதான் இருந்தார் constant கடவுள். remembrance, which is, அவருடைய தொடர்ந்த இறை நினைவால shown in the celebration of Shivratri. அதுதான் வந்து சிவராத்திரில காமிச்சிருக்காங்க. Drop by drop, water ஒவ்வொரு also துளி துளியா single ஆ, drop, because it's not just they take water and ஒவ்வொரு pour துளி it. துளியா தண்ணீர் விழுது இல்லையா சிவலிங்கத்து மேல, அதுதான் வந்து இதனுடைய உண்மையான அர்த்தம். So message was every thought be ஒவ்வொரு எண்ணமும் in awareness of Supreme Father. கடவுளுடைய நினைவோட Him இருக்கணும். with gratitude. That is what is அவரை taken எப்பயும் from நன்றியுடனோட just நினைவுபடுங்க. dry. வெறும் ட்ரையா இல்லாம, Oh God, forgive me. Oh God, I will be very good. "ஓ, No, கடவுளே என்னை மன்னிச்சிடு, அது போல மட்டும் இல்லாம yes, with heart, with devotion. உண்மையான மனதோட So instead of that, they started அதை using விட்டுட்டு this wine or climber drink till they நம்ம passed என்ன away. அந்த பாங்கு அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So real celebration அப்போ உண்மையான கொண்டாடுதல்னா disappeared. அது Because in மறைஞ்சு Hindi, போச்சு. the word for celebration is manana. ஹிந்தியில வந்து மனானா அப்படின்னா கொண்டாட்டம். Celebrating a festival இப்போ means கொண்டாடுறதுன்னா festival again in Hindi is called utsav. உற்சவம்னு So when சொல்றாங்க we ஹிந்தியில. celebrate, நம்ம shows கொண்டாடும் we போது are in zeal and enthusiasm. அப்போ நாம ஊக்கம் உற்சாகத்துல Zeal இருக்கோம்னு and அர்த்தம். enthusiasm is time bounded. This is not அப்போ limited. இந்த ஊக்கம் உற்சாகம் வந்து So life காலத்தோட should be தொடர்பு இருக்கும்போது celebration because we are அப்ப children of நம்மளுடைய divinity. வாழ்க்கையே So கொண்டாட்டமாக இருக்கும். conclusion, we didn't take அப்ப இந்த முடிவு that நாம அந்த கொண்டாட்டத்துல இருந்து எடுத்துக்கல. Shivratri is not just மகா one day. சிவராத்திரி This is whole this ஒரு நாள் whole மட்டும் கிடையாது. golden age. As இந்த கலியுகத்தினுடைய கடைசியில Bhagavad Gita also, பகவத்கீதையில கூட சொல்லியிருக்கு. when there are vices in the mind, there are in the life, so that is the darkest எங்க age of வந்து history. Just நிறைய listen. கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதுதான் வந்து மனித குலத்தினுடைய காரிருள். So I have to ஆனா இந்த நேரத்துல hold my fast against these நானு vices. I விரதம் cannot இந்த மாதிரி this anger. பாவங்களுக்கு I எதிர்க்க cannot நானு விரதம் இருக்கணும். get நான் lost வந்து இதை in செய்ய மாட்டேன். sensuous pleasure. Because புலன்களினுடைய ignorance in இதுல sensuous pleasure சிற்றின்பத்துல means தன்னை இழந்துடக்கூடாது. making myself very weak. Because இப்ப இதனால நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன். the current. ஏன்னா அந்த in புரிதுணர்தல் us தான் ஒரு கரண்ட். So the இந்த more உடம்புல I இருக்கக்கூடிய follow கரண்ட் this ஆன்மா. instinct, more I indulge in the physical happiness. So fast from this indulgence. நானு So if I அந்த want to ஐம்புலன்களினுடைய stay இதுல இருந்து away from விடுபடணும். indulgence, then what I have to do? This I don't have to do. அப்ப இதுல இருந்து What I விடுபடுறதுக்கு என்ன have to பண்ணணும்? do? So I have to அதனுடைய remember முயற்சி நான் தான் எடுக்கணும். while நான் அதை eating, தியாகம் பண்ணணும். while talking, என்னுடைய while சாப்பிடுறது, listening. குடிக்கிறது, Am I sharing my quality of peace, happiness, and love? Or அந்த உணவோட நான் என்னுடைய அமைதியெல்லாம் கொடுக்குறேனா இல்ல வெறும்னா சாப்பிடுறதுல மட்டும் என்னுடைய கவனம் இருக்கா? definitely be of this use to me. Earth, water, air, resources, all நிலம், that நீர், is காற்று, what we ஆகாயம் exploit எல்லாமே and for. But நாம this ரொம்ப constant எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் இல்லையா? selfishness and what is நம்மளுடைய yesterday of the world. பேராசை காரணமா
So அது இப்ப once என்ன நிலைமையில இருக்கு? enough is அப்போ enough, இதுல விரதம் stop இருங்க. now. எல்லாமே போரும். The Mother Earth is tired. All பூமி elements தாய் are வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. tired. எல்லாம் Tsunamis, earthquakes. எல்லாம் So சுனாமி வருது, the எர்த்குவேக் வருது. complaints of five elements. எல்லா Don't you தத்துவங்களும் try to டயர்டா இருக்கு. meditate. அதுதான் தன்னுடைய கம்ப்ளைண்ட்டா Tsunami is வந்து the இந்த shadow சீற்றத்தின் மூலியமா of water. வெளிக்கொணருது. சுனாமி வந்து Divine தண்ணீருடையது. see your children what they are doing. It's not கடவுளுக்கு your own சொல்லுது self அந்த தத்துவம், law, "பாரு உன்னுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க என்ன?" but அப்படின்னு. இது we எல்லாமே are வந்து lost உண்மை. in indulgence. We ஆனா don't நாம see these things as something connected to us. நம்ம புலன்களினுடைய விஷயங்கள்ல நாம நம்மள If mother இழந்துட்டோம். receives இதெல்லாம் நமக்கு Mother தொடர்புடையதாக நம்ம இப்ப Mother நினைப்பதே இல்ல. allows these eyes அப்போ see சொல்றாரு slowly கடவுள், கடவுள் in steps. கண்களே குழந்தைகளே உங்க The கண்களை tsunami திறங்கள். is in Indonesia, or the earthquake is in Turkey. It's not in India. சுனாமி Or வந்து it's not வேற ஒரு தேசத்துல war நடக்குது. is taking place in ம், Russia, or war is taking place in Ukraine. ஒரு It's பெரிய not like வார் that. வந்து ரஷ்யால நடக்குது, எர்த்குவேக் வந்து டர்க்கில நடக்குது இப்படின்னு மட்டும் It's நினைக்கக்கூடாது. just like a 5, 6 rooms, common flat. This whole earth is 5, 6 continents. Is 5, 6 rooms. இந்த உலகத்துல இருக்கிறதே If 5, 6 something takes கான்டினென்ட் place தான். in this room, sooner or later it's இப்ப going to reach to yours also. வேற So ஒரு ரூம்ல by 10 தீப்பத்தி years, எரிஞ்சதுன்னா 20 கண்டிப்பா years, இங்கேயும் வரும் இல்லையா? 20 years does not even இன்னொரு mean 5, days 10, and 20 hours, that anything can happen இப்போ within இந்த 20 காலங்கள்ல years. 5 நாள் கூட தேவையில்ல. எது வேணா So நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ this slumber, sleep, lethargy நமக்கு is எதுவுமே when தெரியாது the போல intellect தூங்குறது. does not analyze the reality. ஆ, உண்மை என்னன்னு யோசிக்காத அந்த We புத்தி. are at the verge of end of this civilization. நாம வந்து Because இந்த we உலகமே are முடியக்கூடிய நேரத்துல evolved, இருக்கோம் we அப்படின்றது are புரியாம இருக்கு. developed people, we are civilized people, we are quite scientifically advanced, but see what நாம we வந்து are என்ன நினைக்கிறாங்க, நான் சயின்டிஃபிக்கா அட்வான்ஸ்டா இருக்கேன், because நான் it ரொம்ப is being நாகரிகத்துல முன்னேறி இருக்கேன் developed. அப்படின்லாம் Being நினைக்கிறாங்க. developed is good, but at ம். the same time முன்னேறது வந்து there is நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல big infection of negative attitude. பெரிய நெகட்டிவ் ஆட்டிட்யூடோட பெரிய இன்ஃபெக்ஷன் இப்போ இருக்கு மனித குலத்துக்கு. Fast from that. No more negativity. And no இப்ப இனிமேல் அந்த reason. நெகட்டிவிட்டி God தேவையே இல்ல. made the humanity to have such fast. Because we will all அப்போ point towards the negativity of that person. Oh well, you are நாம suffering எல்லாருமே because இன்னொருத்தருடைய you நெகட்டிவிட்டியோட கை காமிப்போம் too நம்ம. have greed in it. ஆனா அது நம்மகிட்டயும் இருக்கு இல்லையா? Only God is ever pure, completely pure. அப்ப கடவுள் தான் எப்பயுமே So பியூரா he இருக்காரு. himself invokes us. அப்ப அவரே வந்து How he invokes us? Certainly he நம்மள comes கூப்பிடுறாரு. on earth. அவரு வராரு, இங்க வந்து நம்மளை Makes use of ஆவாகனம் பண்றாரு. ordinary body, human body, ஒரு to சாதாரண உடலை sit பயன்படுத்துறாரு. with us. And he நம்மளோட gives him a பேசுவதற்காக. personality named Brahma. அவருக்கு வந்து பிரம்மான்னு பேர் And குடுக்குறாரு. through the mouth of Brahma, he அவருடைய வாய் utters மூலம் this truth. He இந்த communicates ஞானத்தை to சொல்றாரு. children by addressing them. தன்னுடைய Sweet children. குழந்தைகளுக்கு பேசுறாரு. Although we become இனிமையான bitter, குழந்தைகளேன்னு சொல்றாரு. we நாம வந்து does not recognize கசப்பா ஆயிட்டோம். bitterness. He does இருந்தாலும் not நம்மளுடைய recognize கசப்பை அவரு bitterness. அங்கீகரிப்பதில்லை. He looks at all through like X-rays vision. அப்ப அவரு எல்லாரையும் ஒரு எக்ஸ்ரே விஷன் Sees மூலியமா all பாக்குறாரு. that impurity, our pure nature, and எல்லா says, அப்பவித்திரத்தையும் children, நீக்குறாரு. அப்போ சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இப்போ have a fast till you விரதம் இருங்க. improve your health fully, till you change fully. I don't உங்களை see மாத்திக்கிற any வரைக்கும் questions. Time விரதம் over. இருங்க. Okay, so therefore அப்ப real celebration is in உண்மையான கொண்டாட்டம்னா just physically keeping ourselves ஸ்தூலமா in visiting ஏதோ ஒரு one விஷயம் செய்வது temple மட்டும் to கிடையாது. another, கோயில் ஒரு கோயில்ல இருந்து just இன்னொரு showing கோயில் our போறது. reverence to the physical memorial image.
but he is in ம். reality சிவலிங்கத்துக்கு இது is பண்றது அது மட்டும் is கிடையாது. available and I can remember him. அப்போ அவரு வந்து எப்பயுமே அவைலபிளா தான் இருக்காரு. ஆனா நான் தான் அவரை நினைவு பண்ணணும். நான் என்னுடைய கனெக்ஷன் அவரோட உருவாக்கிக்கணும். And என்னுடைய I அப்பா will போல. fast from these negativities. என்னுடைய நெகட்டிவிட்டில இருந்தெல்லாம் நான் விரதம் இருக்கணும். From sensuous joy, pleasure, ஐம்புலன்களினுடைய poisonous சிற்றின்பத்திலிருந்து விடுபட்டு, those அது which ரொம்ப விஷம் வாய்ந்தது. which we didn't know because we அது thought இதுவரைக்கும் this is நமக்கு love. தெரியாம இருந்தது. But இது we வந்து started விஷம்னே thinking நம்ம this is lust. தெரிஞ்சுக்கல. Lust will kill you, children. This is காமம் வந்து அழிச்சிரும் எல்லாரையும். fast. Don't eat that. அதுலேருந்து விரதம் இருங்க, அத சாப்பிடாதீங்க. The soul இப்ப நாம regularly ஆத்மாக்கு lust and attachment and ரெகுலரா envy and காமத்தினுடைய விஷத்த குடுத்துட்டே இருந்தோம். அதுலேருந்து விடுபடவே இல்ல. passion of love. These நானு souls are your brothers. அன்பின் So that கடலாக spiritual இருக்கேன். love for the அப்போ humanity அந்த ஆன்மீக அன்பு இருக்கட்டும் உங்களுக்கு மனித குலத்திற்காக. come out from these all இப்போ bondages of, you know, உங்களுடைய கட்டுக்கள்ல இருந்து விடுபட்டு வெளில வாங்க. putting as நீங்க label நிறைய for you தர்மத்துக்கு உங்கள் மீது because லேபிளா ultimately the போட்டுருந்தீங்க aim இல்லையா? for all religious teachings was to கடைசியில எல்லா மதத்தினுடைய டீச்சிங்ஸும் என்ன சொல்லிக் so why கொடுக்குது? not to be with him? அதிலிருந்து விடுபடுங்க. He கடவுளோட is not a இருக்கணும். matter of past. He is there. அவர் வந்து Whether கடந்த he is காலத்தினுடைய விஷயம் கிடையாது. why இப்போ not to நம்ம be கூட with him? இருக்காரு. Then what is the need of ஏன் நாம labels? அவர் கூட இருக்கக்கூடாது? அப்ப ஏன் நாம லேபிளால நாம பிரிஞ்சு இருக்கோம்? இதுதான் வந்து அவருடைய So this is what I மெசேஜ். understood during my visit in அப்ப இதுதான் Mount வந்து Abu headquarter in நான் மவுண்ட் அபு 1983. ஹெட் I குவார்ட்டர்ஸ்க்கு came வந்தப்போ a little தெரிஞ்ச before 1983. and I just felt how அப்ப fortunate எனக்கு I புரிஞ்சுது am now நான் that I நான் can எவ்வளவு use பாக்கியசாலின்னு my புரிஞ்சுது. love and keep my mind free from these அப்போ negativities. கடவுள் மீது கவனம் கொடுத்து நான் என்னுடைய நெகட்டிவிட்டில இருந்து தான் விடுபடணும். Not அப்போ going to நான் the ரொம்ப spiritual ஆழமான side. இந்த விரதத்தை நான் Precious எடுத்துக்கிட்டேன். love. So whole life is like celebrating our அப்ப father's என்னுடைய birthday. முழு வாழ்க்கையும் கொண்டாட்டமா மாறிடுச்சு. So this is what I think I could share on அப்ப the spiritual இதான் வந்து side. நான் உங்களோட இந்த நல்ல Thank you, Didi, நல்ல so much. நாள்ல We just ஷேர் have a few பண்ணலாம்னு நினைச்சோம். questions. தேங்க்யூ Just திதி. for you, there's one ஒரு thing சில which கொஸ்டின்ஸ் I want to எடுக்கலாம். ask, particularly the foreigners actually. That what நிறைய is the ஃபாரினர்ஸ் names கேக்குறாங்க. on the Shiv Lingam? And Yeah. there's 3 this லைன் இருக்கு Good அந்த question. நாமம். Again, because if we go into detail of every symbol, some ஒவ்வொரு signifies டீட்டெயிலுக்குள்ள something. போனீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆழமான அர்த்தம் So இருக்கும். as I said that this is in fact just a memorial oval shape. நான் சொன்ன போல இந்த ஓவல் ஷேப் வந்து ஒரு ஞாபகார்த்தம் தான். And devotion. I cannot நான் show என்னுடைய one பக்தியை point வெளிப்படுத்தணும்னா outline, which is வெறும்ன the ஒரே ஒரு original பாயிண்ட் மட்டும் காமிக்க முடியாது. form of God. அதுதான் அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம். So his நிராகாரமான ஒரு இது. coming அவர் இங்க வருதல் in ordinary body and சாதாரண உடல்ல வருவது the original past of consciousness, தன்னை தானே original வெளிப்படுத்திக்கிறது. nature of souls. உன் ஆன்மாக்களினுடைய உண்மையான நேச்சர் எப்படி நீங்க முன்னாடி இருந்தீங்க, கடந்த காலத்துல இருந்தீங்க, எப்படி வந்து Human history. ஆரம்பத்துல நீங்க இருந்தீங்க மனித How குலத்தினுடையது, shift in என்ன consciousness ஆச்சு, ஏன் இந்த மாற்றம் வந்தது? humanity stepped onto the left side, which is Vammarga side. மனித குலம் The வந்து human இடது பக்கமா the போக cycle ஆரம்பிச்சிருச்சு. went அதாவது from கீழே left இறங்க side, ஆரம்பிச்சாங்க. fall started. அதாவது கீழே And இறங்குறது what is ஆரம்பிச்சது. time now? இப்ப Which என்ன நேரம்? on one hand is the time ஒரு கையில utter sorrow, but at the same time great ரொம்ப ஆழமான opportunity துக்கம் for இருக்கு. enjoying. இருந்தாலும் ஒரு பக்கத்துல Our பெரிய souls are ready ஆப்பர்ச்சுனிட்டியும் to இருக்கு. just come out of that. நம்ம இதுல இருந்து So வெளிவந்து humanity சீக்கிரமா வெளிவந்து, is ஏன்னா முழு மனித experiencing குலமும் same emotions at this time. ஒரே நேரத்துல எல்லாருமே ஆழமான துக்கத்தை அனுபவம் பண்றாங்க. Lines symbolize அப்போ 3 லைன் என்ன சொல்லுதுன்னா, three aspects of time revealed. ஞானம்,
3 காலத்தினுடைய ஞானம். கடந்த காலம், நிகழ்காலம், Thank you. And எதிர்காலம். just take, actually, I think we can have another episode with you on this. I'm sure அப்ப in இன்னொரு எபிசோட் கூட spiritual significance அக்டோபர்ல of Navratri, we should have ஸ்பிரிச்சுவல் a சிக்னல் Navratri. ஆஃப் We'll see how நவராத்திரி in the பண்ணலாம். divine drama this will happen. But just one thing is எப்படி இது Navratri டிராமால festival நடக்கும்னு in India பார்க்கலாம். is celebrated twice. The first one நவராத்திரி during பண்டிகை Diwali வந்து and also now in the March 2 festival. வாட்டி And கொண்டாடுறாங்க. second is மார்ச்ல which has the word Ratri in it, again the ignorance, the darkness. So why அதுல Navratri? கூட I just want to ராத்திரின்னு ask a இருக்கு. question. Uh-huh. So from Shivratri, you have moved to Navratri. Navratri. சிவராத்திரில இருந்து நவராத்திரிக்கு நீங்க போயிட்டீங்க. In fact, you see, it is also connected thing with Maha Shivratri. ஏன்னா அதுவும் வந்து மகா சிவராத்திரியோட The தொடர்புடையதுதான். soul has understood ஆன்மா reality about இது itself. Soul has புரிஞ்சுக்கிட்டதுனே தான். who is my father, to whom I belong. நான் யாரு, என்னுடைய தந்தை Soul has யாருன்னு புரிஞ்சுட்டதுக்கு understood அப்புறமா தான், original nature. தன்னுடைய But உண்மையான this நேச்சரை connection புரிஞ்சுக்கிட்டதுக்கு of the அப்புறமா supreme தான் being இந்த கனெக்ஷன் the stabilization மூலியமா of this nature, original nature is possible. உண்மையான நேச்சர் வந்து ஸ்டெபிளைஸ் This ஆக ஆரம்பிக்குது. means bliss, love, ம். purity, ஆன்மாவினுடைய divinity. உண்மையான குணங்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. Able to stabilize in this, நான் எப்போ இதுல ரொம்ப I ஸ்டேபிளைஸ் பண்றேனோ recognize myself as a powerful soul. நான் என்னை ஒரு So சக்திசாலியான spiritual ஆத்மான்னு power புரிஞ்சுக்கிறேன். lies in அப்ப ஆன்மீகத்தினுடைய being சக்தி stable in our original positive nature. இதுல நம்மளுடைய So ஒரிஜினல் this is பாசிட்டிவ் not நேச்சர்ல possible இருக்கும்போது தான் unless வெளிவர I ஆரம்பிக்குது. connect my intellect அப்ப with இது என்னுடைய God. புத்தியை கடவுளோட, See, human என்னுடைய beings தந்தையோட will not be ஏற்படுத்தாம able to முடியாது. hold my goodness because I see negativity in them. மனிதர்களோட Only I என்னால see தொடர்புல God இருக்கும்போது in them. கண்டிப்பா So this is இந்த called becoming இது Shivan. மெயின்டைன் பண்ண முடியாது. Shivan ஏன்னா means அங்கிருந்து when சக்தி எல்லாம் this கிடைக்காது. is coming on earth, soul can சிவன் regain its பூமிக்கு Shivan வராம power. ஆன்மா தன்னுடைய சக்தியை அடைய முடியாது. These are 9 kinds of, in general, 8 kinds of powers remembered அப்ப in the இதெல்லாம் ancient வந்து scriptures, அஷ்ட to சக்தி which we நாம can use in நம்மளுடைய different situations வேதங்கள்லாம் and பார்க்கிறோம். which இத all வந்து are நாம remembered in நிறைய scripture. இதுல So பார்க்கலாம். inculcating those powers and expressing இந்த them சக்திகளை எல்லாம் is not நம்முடையதாக a ஆக்கி simple thing. அதை வந்து But வாழ்க்கையில again, வெளிக்கொண்டு on the வருவதற்கு, path of devotion, they have ஆனா shown இது பக்தியில each and every single power in the form of a women ஒவ்வொரு Shakti. சக்தியும் So they ஒரு have ஒரு given தேவியாக names காமிச்சாச்சு. like that. But in fact, this அவங்களுக்கு வந்து supreme 9 being, லைஃப்ஸ் soul இருக்கதா spirit, காமிக்கிறாங்க. is இருந்தாலும் getting from Almighty Shiva. And கடவுள்கிட்ட இருந்து when you go கிடைக்கக்கூடிய into the சக்திகள் depth அது. of each and every power, you ஒவ்வொரு realize that சக்தியினுடைய it is ஆழத்துல போகும்போது impossible to have them without knowing Shiva. But கடவுளை தெரியாம இந்த சக்திகள் எல்லாம் நமக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். Right. Thank you so much. And that's the reason it's called Shiva நல்லது, Shakti. தேங்க்யூ So தீதி. that's what அதனால தான் which அவங்கள means சிவசக்தின்னு firstly சொல்றோம்ல. followed by Shakti. yeah, Thank you so much. Thank you. சிவனுடைய so இது Shakti is வந்து not சக்தியை உருவாக்குது. just like a religious title or சிவசக்தின்றது வந்து ஒரு saint. ஆன்மீக டைட்டில்லாம் But கிடையாது. it மதத்தினுடைய means டைட்டிலுக்காக every கிடையாது. human being on earth ஒவ்வொரு is மனிதனும் Shakti originally, power of Shiva, சிவசக்தி child தான் of Shiva, ஒரிஜினலா. but has got சிவனுடைய குழந்தை. and unless we regain that, we will keep looking here and there and அதை நம்ம be புரிஞ்சுக்கலன்னா exposed இங்க to அங்கேயும் the பார்த்துக்கிட்டே தான் power இருப்போம். with any asset, bombs or guns or this in order to அதை நாம solve the புரிஞ்சுக்காத problem. போதுதான் நாம Physical துப்பாக்கி, குண்டு எல்லாம் தேடுறோம். arms, physical power. நாம No, நம்மளுடைய உண்மையான this is சக்தி power உணராம of yoga, power of குண்டா spirit. குண்டுகள்லாம் Is தேடுறோம். most important. So that அப்போ we யோகா get தான் rid of ரொம்ப ரொம்ப முக்கியம். no matter how much நம்ம வேற எதை பார்த்தும் பயப்பட army வேண்டாம். of arms you will have, still you will be afraid. எவ்வளோ It's பெரிய ஸ்டாக் Shakti. பைல் இருந்தாலும் நமக்கு This பயம் kind இருந்துகிட்டே of இருக்கும். spiritual ஆனா நம்ம கிட்ட awareness. எப்ப இந்த ஆன்மீக சக்தி இருக்குமோ நாம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். Thank you so much. And I would now ரொம்ப request நல்லது, Dr. ரொம்ப Ashok தேங்க்ஸ் தீதி. Mehta to please இப்போ close டாக்டர் the அசோக் மேத்தா class வந்து to the over to you, Doctor. Om Shanti. Om Shanti. ஓம் சாந்தி. So it's such a pleasure to listen to
Santosh ரொம்ப Band நல்லா இருந்தது நீங்க பேசுறத கேட்க. beautiful way explained ரொம்ப ரொம்ப this அழகான விதத்துல and நீங்க இத explained விளக்கி the சொல்லியிருக்கீங்க. significance of everything associated with Shiv Jayanti, which we were just celebrating. சிவ ஜெயந்தி Uh, we have been நாம very இப்பதான் lucky. கொண்டாடணும். We consider that we are fortunate to be நாம வந்து associated பாக்கியசாலின்னு நினைக்க முடியும். with God, the Shiva, and we carry within us those all நமக்குள்ளேயே those qualities, all those powers, எல்லா all குணங்களும் those இருக்கு. virtues எல்லா சக்திகளும் இருக்கு. that we have explained just now. எல்லா நற்குணங்களும் நமக்குள்ளே இருக்கு. This is a beautiful இது ரொம்ப explanation அழகான of this. எக்ஸ்பிளனேஷன் நீங்க Very கொடுத்தீங்க. it's given in so much of a depth, Santosh Band. ரொம்ப ஆழம்பா கொடுத்தீங்க. Mount Abu and ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மவுண்ட் அபு கியான் சரோவர்ல இருக்கீங்க. நாம கண்டிப்பா வந்து சந்திக்கலாம். So we immerse you here and we miss you here very much. Generally, we could see during நாங்க holidays, வந்து உங்களை மிஸ் and பண்றோம். now you are in Mumbai. Don't know when you will come. இப்ப வரைக்கும் நீங்க மும்பைல இருக்கீங்க. நீங்க இங்க வரும்போது சந்திக்கலாம். because of infections. So otherwise, this is time when we always prefer to be in Mount Abu. Yeah. இப்ப இந்த நேரம் மவுண்ட் அபுல இருப்பாங்க. ஓகே, ஓம் சாந்தி, குட் நைட். So we'll just do a last drishti from you, a closing meditation. இப்ப கடைசியில க்ளோசிங் மெடிடேஷன் ஆர் திருஷ்டி நாம இப்ப தீதிக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். This word meditation இந்த வார்த்தை மெடிடேஷன் means that I, உண்மையிலே என்ன சொல்லுதுன்னா, நான் the eye of my mind, am able to என்னுடைய மனதின் கண்ணால என்னுடைய தந்தையை பார்க்க முடியுது. benefactor father நிராகாரமான நன்மை செய்விக்கக்கூடிய தந்தை. and lost the connection. நான் நீண்ட நெடுகாலம் அவரை விட்டு விலகி இருந்தேன். ஆனா இப்போ I know. எனக்கு தெரியும், எனக்கு புரியுது That I am a soul child of Supreme நான் Spirit. ஆன்மா, பரமாத்மாவினுடைய குழந்தை. Each and every human soul on earth is ஒவ்வொரு connected ஆன்மாவும் இந்த பூமியில இருக்கக்கூடியவங்க to me, ஒரு ஒளி. who has embodied in 5 elements அவங்க எல்லாருமே 5 தத்துவங்களால் ஆன form of light, ஒரு உடல் எடுத்திருக்காங்க. which is abode of my father. அவங்க எல்லாருமே பரம்தாமத்துல இருந்து வந்திருக்காங்க. Supreme. எல்லாருடைய தந்தையும் அங்கதான் இருக்காங்க. Just a thought of this home. Home வெறும்னு below, அந்த தொடர்பு நினைக்கும் பொழுதே home above. This confusion of earth. இந்த உலகத்தினுடைய குழப்பங்கள் எல்லாமே Silent home. முடிஞ்சு Just a போயிடுச்சு. thought of this home. இந்த உலகத்தை பத்தி ஒரே ஒரு நொடி நினைக்கும் பொழுது உலகத்தின் குழப்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. And I அவ்வளோ அமைதி இருக்கு. secure, நான் அனுபவம் பண்றேன். surrounded by the grace of கடவுளுடைய அன்பால சூழ்ந்து, என்னுடைய தந்தையின் அன்பால சூழ்ந்து, I am Shakti, நான் சக்தி, God's child. கடவுளினுடைய குழந்தை, I am light, நான் ஒளி, immortal. அழிவற்றவன். With this awareness, இந்த I புரிதலோடு continue my responsibilities, நான் என்னுடைய பொறுப்புகளை கண்டினியூ பண்றேன். my dear Father, benefactor Father. என்னுடைய நன்மை செய்யக்கூடிய தந்தை என்னுடைய மனதில் வைத்து என்னுடைய வேலைகளை நான் தொடர்றேன்.
Om Shanti. Om Shanti. Thank you, Didi. Thank you very Thank much. you, Devi. Thank you so much. Om Shanti. Thank you, sister. To see you all. Thank you. Good, very beautiful gathering. Thank you all inviting me. Yeah.